எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். கோல்டு மற்றும் சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதையும் பார்த்துடலாம். தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஓரிரு மாதங்களில் மார்ச் 5 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் வந்து 6040 ஆபரண தங்கம் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 7000 தாண்டி போயிடுச்சு. அதுவுமே வந்து 24 கேரட்டுமே வந்து 6500 இருந்தது, கிட்டத்தட்ட 8000 நெருங்கிருச்சு. ஸோ கடந்த ஒரு 3-4 மாதங்களில் ஒரு பயங்கரமான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை. ஸோ இன்றைய வெள்ளி தங்கம் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தங்கத்தோட விலை ஆவண தங்கம் 22 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து 1 கிராமுக்கு வந்து 35 ரூபா அதிகரிச்சிருக்கு. நேற்றைய விலையிலேருந்து 35 ரூபா அதிகரிச்சு இன்னைக்கு வந்து 7980க்கும், ஒரு சவரனான 8 கிராம் வந்து 280 அதிகரிச்சு 63840க்கும், 10 கிராம் வந்து 350 அதிகரிச்சு 79800க்கும், 100 கிராம் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 3500 ஏறி 77,98,000க்கும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து 24 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்து 1 கிராம் வந்து 39 ரூபாய் ஏறி 8706க்கும், ஒரு சவரனான 8 கிராம் வந்து 312 ஏறி 69,648க்கும், 10 கிராம் வந்து 390 ஏறி 87,060க்கும், 100 கிராம் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 3900 ஏறி 8,70,600க்கும் வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து வெள்ளி விலை எடுத்துக்கலாம். வெள்ளி விலையுமே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை மாதிரி சற்றே வந்து நல்லாவே ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து 1 கிராம் வந்து பெரிய மாற்றம் இல்லைனாலும் கடந்த ஓரிரு நாட்களாக வந்து நல்லா ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு 1 கிராம் வந்து 107 ரூபாய்க்கும், ஒரு சவரன் வந்து 856க்கும், 10 கிராம் வந்து 1070க்கும், 100 கிராம் 10,700க்கும், 1000 கிராம் வந்து 1 கிலோ வந்து 1,07,000க்கும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை. இதுக்கப்புறம் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை ரெண்டுமே வந்து பயங்கரமாக ஏறிட்டே வருது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் சைனா இது ரெண்டுக்கும் இருக்கிற ட்ரேடு கன்சர்ன்ஸ். ட்ரம்ப் வந்து புதுசாக டிராஃபிக் வந்து டேரிஃப் எல்லாம் வந்து இறக்குறாரு. ஸோ அதே மாதிரி சைனாவும் வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக டேரிஃப் இறக்குறாங்க. ஸோ இது மாதிரி மாற்றி டேக்ஸ் போடுறதுனால ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு நல்ல ட்ரேடு கன்சர்ன் இருக்கு. ஸோ இதனால வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பண மதிப்பீடு ஏற வாய்ப்பு இருக்கு, பணத்தோட மதிப்பு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கிறனால, ஏற்ற இறக்கம் இருக்கிறனால இருக்கலே சேஃபான அசெட் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்கம் தான். ஸோ தங்கம் விலை வந்து நல்லா கடந்த 5 செக்ஷனில் நல்லாவே ஏறி இருக்கு உலக வங்கியில். ஸோ இப்போ ஓரிரு நாட்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து தங்கம் நல்ல முதலீடு இருக்கும். ஆனால் இது எப்படி ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த யூஎஸ், சைனா இந்த மாதிரி நாடுகள் வந்து எப்படி அடுத்தடுத்த மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கு.